Assalamu alaikum, good evening. Wanakam and Aibawan, dear students. So, I wish you all the best initially because this is our last academic class. So, in today's class, we'd like to study the direct and indirect speech. So, direct and indirect speech, in a sense, um, if someone talk or discuss with you, if someone make a conversation with you, and you are need to tell what you have discussed with them, and that's the process of indirect speech, right? So let's see it uh, one by one. So what is direct speech? In a sense, someone talk to you directly. Someone talk to you directly. You have to quote their exact words and report to someone. So you can see direct speech is when we quote the exact words spoken by someone, in a sense, when you are making a conversation with the person, the other person, and that exact words quoted by them. It means what they said exactly. So that in that case, we use direct speech. So the direct speech sentences looks like this. Example, she said, I am studying English. She said, I am studying English. So the person who said this quotation, you can say, I am studying English. It's said by another person. So the person's words are quoted here. So you can see some she is studying. So you are asking to her. She said, I am studying English, right? ஸோ நாங்கள் தமிழில் சொல்லணும்னு சொன்னால் டிரெக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லக்கூடியது நீங்கள் யாரு கூடயாவது நீங்கள் டிஸ்கஸ் ஒன்று பண்ணுறீங்க அல்லது ஒரு கன்வர்சேஷன் ஒன்று பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த கன்வர்சேஷனை பற்றி இன்னொரு ஆள்கிட்ட நாங்கள் சொல்கிறது தான் இந்த டிரெக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்குரிய விஷயங்கள். இது டிரெக்ட் ஸ்பீச்னு சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்க அவர் சொன்ன விஷயத்த நீங்க அவர்கிட்ட நேரடியாக அவர் என்ன சொன்னாரோ அதே விஷயத்த நீங்க சொல்றது டிரெக்ட் ஸ்பீச்னு சொல்லும். இந்த சந்தர்ப்பத்துல அவர் சொன்ன அந்த விஷயங்களை நாங்க இந்த கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள நாங்க என்ன செய்வோம், இன்க்ளூட் பண்ணுவோம். நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஐக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய இந்த கொட்டேஷன் மார்க்கத்தை நாங்க என்ன சொல்லுவோம், கொட்டேஷன் மார்க்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டிரெக்ட் ஸ்பீச் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறது, இந்த கொட்டேஷன் மார்க்ஸ் தான் நாங்க என்ன சொல்லுவோம், கொட்டேஷன் மார்க்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ அந்த கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள நாங்க சொல்லி சொன்னோம்னு சொன்னா அது வந்துட்டு டிரெக்ட் ஸ்பீச்னு சொல்லுவோம். கொட்டேஷன் மார்க்ஸ் ஆர் யூஸ்ட், கொட்டேஷன் மார்க்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணப்படும், ரைட். அடுத்தது இன்டிரெக்ட் ஸ்பீச்னு சொன்னா, இன்டிரெக்ட் ஸ்பீச்னு சொன்னா என்னச்சுன்னா, அவர் சொன்ன விஷயத்த நாங்க வேறு விதமாக சொல்றத இன்டிரெக்ட் ஸ்பீச்னு சொல்லுவோம். வேற விதமாக சொல்றத நாங்க இன்டிரெக்ட் ஸ்பீச் சொல்லுவோம். த வேர்ட்ஸ் said by someone, we have to change it. We have to change it to report to someone. Indirect speech is when we report what someone said without using their exact words. அவங்களுடைய எக்ஸாக்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணாம அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்த நாங்க சொல்லாம அதை வேறு விதமாக சொல்றதை நாங்க என்ன சொல்லுவோம், இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லுவோம். இன்டைரக்ட் ஸ்பீச்சை நாங்க இன்னொரு விதமாக சொல்றது ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச் ஆல்சோ நோன் அஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், he said that he was happy. இங்க நாங்க வந்துட்டு கொட்டேஷன் மார்க்ஸ் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். நேரடியாக அந்த விஷயத்தை மட்டும் இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்துட்டு என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்தை மட்டும் நாங்க என்ன செய்வோம், நாங்க சொல்றதுக்காக பயன்படுத்துறத இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லும். No quotation marks often changes in tense, pronouns and time expression occur. இதுல வந்துட்டு டென்ஸ்
அது மாதிரி ப்ரோனவுன்ஸ், அது மாதிரி டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் நடக்கக்குள்ளதான் நாங்க என்ன செய்வோம், இந்த இந்த இதுகள் வந்துட்டு அடிக்கடி மாறும். ஆனா கொட்டேஷன் மார்க்ஸ் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எப்படி நாங்க டென்ஸ் வழியாக சேஞ்ச் பண்ற, அது மாதிரி ப்ரொனவுன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும், அது மாதிரி எப்படி டைம் வந்துட்டு சேஞ்ச் ஆகுங்கிற விஷயத்த நாங்க இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்ப்போம். ஸோ நீங்க பார்க்கலாம், ஒரு ஆள் கிட்ட இன்னொரு ஆள் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு விஷயத்த சொல்றாங்க. he said that he was happy, ரைட், அவரு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. நாங்க என்ன செய்வோம், சொல்லும். யா, நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சேஞ்ச் பண்றங்கிற விஷயத்த பார்ப்போம். ரைட் ரைட். ஸோ முதலாவது, ஏன் நமக்கு இன்டைரக்ட் ஸ்பீச் தேவைங்கிற விஷயத்த we have to know first, right? We have to know why do we need indirect speech. ஸோ நாங்க எல்லாத்தையுமே direct ஸ்பீச்ல சொல்லலாம் தானே, பட் ஏன் நாங்க இன்டைரக்ட் ஸ்பீச் யூஸ் பண்றோம் சொன்னா, டு அவாய்ட் ரிப்பீட்டிங் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத அப்படியே சொல்றதுக்கு பதிலாக நாங்க வேற வழியாக சொல்றதுக்காக நாங்க யூஸ் பண்றது இன்டைரக்ட் ஸ்பீச். ஃபார் ஸ்மூதர் கம்யூனிகேஷன். ஸ்மூதர் கம்யூனிகேஷன் என்ன, நாங்க ஒரு ஆள் சொன்ன விஷயத்த கொட்டேஷன் மார்க்குள்ள சொல்லும் போது நாங்க அதை நிறுத்தி தெளிவா சொல்ல வேண்டியிருக்கு. சி செட் சொல்லி நாங்க கொட்டேஷன் மார்க்ல இருக்கிற விஷயத்த நிறுத்தி நிறுத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. பட் நாங்க இன்டைரக்ட் ஸ்பீச் யூஸ் பண்ணா நாங்க ஸ்மூதாக அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதுக்காக நாங்க இன்டைரக்ட் ஸ்பீச் யூஸ் பண்ணோம். அது மாதிரி டு ஃபோக்கஸ் ஆன் த மீனிங், நாட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். அவர் என்ன சொன்னாங்கிற எக்ஸாக்ட் விஷயத்த நாங்க சொல்லாம அது சொன்னதுக்குரிய அர்த்தம் என்னங்கிற விஷயத்த சொல்றதுக்காக நாங்க யூஸ் பண்ணோம். யூஸ்ஃபுல் இன் ஸ்டோரி டெல்லிங், நியூஸ் அண்ட் ஃபார்மல் ரைட்டிங். இப்போ பொதுவாக நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த விஷயம் இவரால் இப்படி குறிப்பிடப்பட்டது, அந்த விஷயத்தை இவருங்க இப்படி சொன்னாங்கிற விஷயத்த நாங்க மாத்தி தான் சொல்லுவோமே ஒழிய அதை நாங்க நேராக கொட்டேஷன் மார்க்ஸ்க்குள்ள நாங்க சொல்ல மாட்டோம். ரைட். அது மாதிரி டு டாக் அபவுட் பாஸ்ட் கன்வர்சேஷன், பாஸ்ட்ல நடந்த விஷயத்த பத்தி நாங்க சொல்றதுக்கா மீட்டிங்ல இன்னாரு இதை சொன்னாரு, இன்னாரு இப்படி சொன்னாருன்னு சொல்லாம இவங்களால இது சொல்லப்பட்டுச்சு, இந்த விஷயம் இப்படி கலந்துரையாடப்பட்டுச்சு, இது இதை சொன்னது இப்படி என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம், இதை சொல்றதுக்காக நாங்க யூஸ் பண்றது இந்த இன்டைரக்ட் ஸ்பீச் என்று சொல்லலாம். ரைட். ஸோ இப்படிதான் நாங்க என்ன செய்வோம் சொன்னா இன்டைரக்ட் ஸ்பீச் இந்த சந்தர்ப்பங்களை நாங்க பயன்படுத்துவோம். ரைட். ரைட். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துல மூவ் பண்ணுவோம். ஸோ நாங்க எப்படி நாங்க ரிப்போர்ட்டட் யூஸ் பண்றங்கிறதுக்கு முதல்ல நாங்க எந்தெந்த வகையான விஷயத்துக்கு நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை யூஸ் பண்ணலாம் பார்த்தா, ஒருத்தர் அதிகமாக உங்கள்ட்ட சொல்ற விஷயம், அதிகமாக எப்பவுமே உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப உதாரணமா நீங்க எப்ப கேட்டாலும் ஒருத்தர் வந்துட்டு எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எப்ப கேட்டாலும் இல்ல என்கிட்ட இல்ல, நீங்க வேற ஒரு ஆட்ட கேளுங்கதான் சொல்றேன். அது மாதிரி அவ எப்ப கேட்டாலும் நான் தான் அழகின்னு சொல்றேன், நான் தான் அழகு, நான் தான் அழகுன்னு சொல்றேன் எப்ப பார்த்தா. அது மாதிரி எப்ப பார்த்தாலும் இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா, எனக்கு எப்ப பார்த்தாலும் பசிக்குதுன்னு தான் சொல்றான்னு சொல்லி வளமையான ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு சொன்னா அதை ரிப்போர்ட் பண்றதுக்கு நாங்க என்ன செய்வோம், அதை ரிப்போர்ட் பண்றதுக்கு நாங்க அப்படியே யூஸ் பண்ணோம். நீங்க பார்க்கலாம், நோ டென்ஸ் சேஞ்ச் இன் த ரிப்போர்ட்டட் கிளாஸ். ரிப்போர்ட்டட்ல வந்துட்டு எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ப்ரொனவுன்ஸ் அண்ட் டைம் வேர்ட்ஸ் மே சேஞ்ச். ப்ரொனவுன்ஸும் டைமும் மாறுபடும். ரைட். நாங்க முதலாவது டிரெக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா, ஷீ சேஸ், அவரு சொன்னாரு, ஷீ சேஸ். அப்ப நீங்க ஷீ சேஸ் சிம்பிள் பிரசன்ட்க்குரிய வேர்பல் எல்லாம் நாங்க இங்க பயன்படுத்துவோம். சேஸ், அது மாதிரி டெல்ஸ், அது மாதிரி ஆஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம், இந்த சிம்பிள் பிரசன்ட் வேர்ட்ஸ்களை நாங்க பயன்படுத்தி நாங்க ஒரு விஷயத்த சொல்றோம்னு சொன்னா அதை நாங்க மாற்றும் போது இன்டைரக்டாக மாத்தக்குள்ள சப்ஜெக்ட் அப்படியே வரும், ஷீ சேஸ்ன்னு வந்துட்டு இந்த ஐ எம் டயர்டுன்னு சொல்லியிருக்கிற அந்த விஷயம் எல்லாமே இந்த சப்ஜெக்டுக்குரிய பண்பை எடுத்துக்கொள்ளும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஐ ஆம் டயர்டு சொல்லி இந்த கொட்டேஷன் மார்க்குரிய எல்லாமே என்ன செய்யும்னு சொன்னா இந்த சப்ஜெக்டுக்குரிய பண்புகளை எடுத்துக்கொள்ளும்.
ரைட். இந்த சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா ஷீக்குரிய பண்புகள்னு சொன்னா ஷீ வந்துட்டு சிம்பிள் பிரசன்ட்ல எப்படி சொல்லுவாங்க? ஷீ வந்துட்டு சிம்பிள் பிரசன்ட்ல நாங்க ஒரு பிரசன்ட்ல ஒரு விஷயத்த சொல்றோம்னு சொன்னா இங்க ஐ ஆம் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னா ஷீக்கு நாங்க இஸ் பயன்படுத்துவோம். ஷீக்கு இஸ் பயன்படுத்துவோம். அது மாதிரி டயர்டுன்னு சொல்ல நான் களைப்பாக இருக்கிறேன், டயர்டு, ஐ ஆம் டயர்ட். இது ஒரு அட்ஜெக்டிவ், ஐ ஆம் டயர்ட். அப்ப ஐ ஆம் டயர்டுன்னு சொல்றது ஷீ இஸ் டயர்டுன்னு சொல்லி மாறும். ஷீ இஸ் டயர்டுன்னு சொல்லி மாறும். நாங்க ரிப்போர்ட்டட்ல மாத்தும் போது, அதாவது இன்டிரெக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்தும் போது இது ஒரு ஸ்டேட்மெண்டாக இருந்தால், இப்ப உதாரணமா ஐ ஆம் டயர்ட், நான் டயர்டா இருக்கிறேன், அது மாதிரி ஐ எம் டாக்டர், அது மாதிரி ஐ ஃபீல் ஹங்கிரின்னு சொல்லி அஃபர்மேட்டிவான சென்டென்ஸ் நாங்க சொல்லக்குள்ள நேரான ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ் அல்லது நெகட்டிவான சென்டென்ஸ் ஏதோ ஒன்று நாங்க நேரான வழியில செல்லக்குள்ள நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா அதை நாங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். நான் விளையாடுறல, இது எல்லாமே வந்துட்டு என்ன பாசிட்டிவ் சென்டென்ஸ் அல்லது நெகட்டிவ் சென்டென்ஸ், இந்த ரெண்டு வகையிலே வருமா இருந்தால் நாங்க என்ன செய்வோம், அதை ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட் வடிவத்துல வந்தா நாங்க தட்ன்னு சொல்லி பயன்படுத்தும். ஸ்டேட்மெண்ட் வடிவத்துல வருமாக இருந்தால் நீங்க தட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்க பயன்படுத்திட்டு தட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பயன்படுத்திட்டு நாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன செய்வோம்னு சொன்னா இதுக்குரிய ஃபீச்சர்ஸாக பின்னால கொடுப்போம். அப்ப ஷீ சேஸ் சிம்பிள் பிரசன்ட்ல இருந்தா சிம்பிள் பிரசன்டாகவே வரும். ஷீ சேஸ் தட் ஷீ இஸ் டயர்ட். ஷீ சேஸ் தட் ஷீ இஸ் டயர்ட். அதுவே சிம்பிள் பிரசன்ட்ல இல்லாம, அதாவது பிரசன்ட்ல இல்லாம பாஸ்ட்ல வருமாக இருந்தால், பிரசன்ட்ல இல்லாம பாஸ்ட்ல வருமாக இருந்தால், இப்ப உதாரணமா செட் அல்லது டோல்டு, செட் அல்லது டோல்டுன்னு சொல்லி வருமாக இருந்தால் நாங்க என்ன செய்வோம் செய்யணும், ஷிஃப்ட் பண்ணுவோம், பேக் ஷிஃப்ட் பண்ணுவோம். பேக் ஷிஃப்ட்னு சொல்றது டென்ஸை மாத்துறேன். டென்சஸ் நாங்க மாத்துறதுக்கு ஒரு டென்ஸ்ல இருந்து இன்னொரு டென்ஸுக்கு நாங்க மாத்துறத சொல்லுவோம் பேக் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். பேக் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். பேக் ஷிஃப்ட்னு சொல்றது பின்னால நாங்க ஷிஃப்ட் பண்றோம். பிரசன்ட்ல இருந்தா பாஸ்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம், பாஸ்ட்ல இருந்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்க ஷிஃப்ட் பண்றதுதான் என்னன்னு சொல்றேன், பேக் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். ரைட். இப்ப இதுல பாருங்க, நான் இன்னுமே டென்சஸ்க்குரிய மாதிரி சொல்லி தரல, பட் என்னன்னு சொல்லி விளங்கி கொள்ளுங்க. இப்ப இங்க வந்துட்டு ஷீ செட்ன்னு சொல்லிருக்கு, நாங்க முன்ன பார்த்ததுல ஷீ சேஸ்ன்னு இருந்துச்சு, ஷீ சேஸ்ன்னு. அப்ப சேஸ் வந்தா பிரசன்ட்டுக்குரியது, செட் வந்தா பாஸ்டுக்குரியது. அப்ப பாஸ்ட் வந்தா நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இப்ப ஷீ செட் அப்படியே நாங்க ஷீ செட் யூஸ் பண்ணிட்டோம். ஐ எம் டயர்டுன்னு சொல்லக்கூடியது, ஐ எம் டயர்டுன்னு சொல்லக்கூடியது இந்த சப்ஜெக்டுடைய ஃபீச்சர்ஸ் எடுக்கும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்ப ஷீ இஸ் டயர்டுன்னு சொல்லி மாறும். ஷீ இஸ் டயர்டுன்னு சொல்லக்கூடியது இது பிரசன்ட்டுக்குரிய சென்டென்ஸாக இருக்கு. ஐ எம் டயர்ட், ஐ எம் டயர்டு சொல்ல பிரசன்டாக இருந்தால் அது பாஸ்டுக்கு மாறுவான், பிரசன்டாக இருந்தால் அது பாஸ்டுக்கு மாறுவான். அப்ப ஐ எம் டயர்டுன்னு சொல்லக்கூடியது பாஸ்டுக்கு மாறு, அத ஷீ இஸ் டயர்டுன்னு மாதிரி மாறி ஷீ இஸ் டயர்டுன்னு சொல்லக்கூடிய ஷீ வாஸ் டயர்டுன்னு மாறும். ஷீ இஸ் டயர்டுன்னு சொல்றது ஷீ வாஸ் டயர்டுன்னு சொல்லி மாறும். ரைட். ஸோ இதுதான் வந்து நாங்க சேஸ் வந்தா எப்படி செய்யற, செட் வந்தா எப்படி செய்யறங்கிற விஷயம். ஸோ நாங்க யூஸ்வலாக என்னென்ன டென்ஸ்ல வந்தா எப்படி நாங்க மாத்துறங்கிற விஷயத்த நாங்க இப்ப பார்ப்போம். ரைட். அதுக்கு முதல் நாங்க டிரெக்ட்ல இருந்து இன்டெரக்டாக மாத்துற ப்ரொசீஜரை நாங்க பார்க்க போறோம். ரைட். முதலாவது என்ன செய்யணும்னா ரிமூவ் த கொட்டேஷன் மார்க். முதலாவது நாங்க கொட்டேஷன் மார்க், இப்ப ஒரு டிரெக்ட் ஸ்பீச்ல வருச்சுன்னா அது ஒரு கொட்டேஷன் மார்க்ல தானே வரும். ஸோ அந்த கொட்டேஷன் மார்க்கை முதல்ல நாங்க ரிமூவ் பண்ணிட்டு சூஸ் அன் அப்ரோப்ரியேட் ரிப்போர்ட்டிங் வேர்ப். அப்ரோப்ரியேட் ரிப்போர்ட்டிங் வேர்ப்னு சொல்றது பொருத்தமான ரிப்போர்ட்டிங் வேர்ப். செட்டா அல்லது டோல்டா அல்லது ஆஸ்க், நாங்க வான்னு சொல்லி நிறைய பயன்படுத்தலாம். ஸோ அப்படிப்பட்ட எந்த விஷயங்கள் நாங்க பயன்படுத்த போறோம், சேஸ் பயன்படுத்த போறோமா, செட் பயன்படுத்த போறோமா, டோல்டு பயன்படுத்த போறோமா சொல்லி நாங்க பயன்படுத்திட்டு சேஞ்ச் த ப்ரோனவுன். சேஞ்ச் த ப்ரோனவுன். அப்ப ப்ரோனவுன் சொல்றது நான் முன்ன சொல்லியிருந்தேன், அந்த ஐ எம் டயர்டுன்னு சொல்லக்கூடியது சப்ஜெக்ட் பண்படுக்கும் சொல்லி அந்த சப்ஜெக்ட் வந்துகிட்டு என்னங்கிற விஷயத்தை வச்சு நீங்க ப்ரோனவுனை மாத்துவீங்க. உதாரணமா நாங்க பார்த்தோம் தானே,
ஐ எம் டயர்டுன்னு சொல்லக்கூடியது எல்லாமே இந்த சப்ஜெக்டுக்குரிய பண்பு எடுத்துக்கொள்ளும். அப்ப ஷீ இஸ் டயர்டுன்னு சொல்லி மாறும். மாறிட்டு அதுதான் பாஸ்டாக மாறும். ஸோ அதுதான் இங்க சொல்றோம் ப்ரொனவுன் சேஞ்ச். ப்ரொனவுன் என்ன செய்வோம், சேஞ்ச் பண்ணிட்டு சேஞ்ச் த வேர்ப் டென்ஸ். அப்ப வேர்ப் டென்ஸ்னு சொல்றது பெக் ஷிஃப்ட். காலத்தை டென்ஸை நாங்க மாத்துறத பெக் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். மாத்திட்டு சேஞ்ச் டைம் அண்ட் பிளேஸ் வேர்ட்ஸ். அது என்னென்ன டைம் வேர்ட்ஸ் நாங்க மாத்துறங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அது மாதிரி ரியோட கொஷன் வந்துச்சுன்னு சொன்னா நாங்க அதை எப்பயுமே ஸ்டேட்மெண்ட் ஆர்டராக மாத்துவோம். நான் சொல்லிடுறேன், ஸ்டேட்மெண்ட் சொல்றது பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ். ஸ்டேட்மெண்ட் சொல்றது பாசிட்டிவ் சென்டென்ஸ் அல்லது நெகட்டிவ் சென்டென்ஸ் நாங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். கொஷன் வந்தா நாங்க என்ன செய்வோம், திரும்ப எஃபர்மேட்டிவ் அல்லது நெகட்டிவ் வடிவத்துக்கு மாத்துவோம். நாங்க டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் ஆக மாதக்குள்ள எப்பவுமே இன்டைரக்ட் ஸ்பீச் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆர்டராகத்தான் இருக்கு. எப்பவுமே ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபுல் ஸ்டாப்ல முடியக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இன்டைரக்ட் எப்பவுமே இன்டைரக்ட் வந்துட்டு ஃபுல் ஸ்டாப்ல முடிகிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி யூஸ் இன்ஃபினிட்டிவ் ஃபார் கமாண்ட்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட். இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுது டூ இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். டூ நாங்க ப்ரொபோசிஷன் டூ இருக்கு தானே, டூ ஃபோர் இன்னு சொல்ற மாதிரி டூ, அந்த டூ கூடிய வரக்கூடிய எல்லா வேர்பு அந்த டூ கூட தான் நாங்க என்ன செய்வோம், இந்த கொமாண்ட்ஸ் நாங்க பயன்படுத்தும். இப்போ ஒரு ஆள் வந்துட்டு அவங்களோட டோர் சாத்த சொல்றாங்க, கதவை க்ளோஸ் பண்ணுங்க, க்ளோஸ் த டோர் சொல்லி ஒரு ஆள் சொல்றான்னு சொன்னா அவர் என்ன செய்ய சொன்னாருங்கிற விஷயத்த நாங்க சொல்றதுக்கு பயன்படுத்துறோம். ஸோ அதையும் நாங்க பார்ப்போம் என்ன விஷயம். ஸோ அதுக்கு முதல்ல நாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள், Maria said, I have finished the report today. I have finished the report today. அப்ப Maria said, அப்ப says வரல. அப்ப இது வந்துட்டு நாங்க என்ன செய்வோம், இதுக்குரிய டென்ஸ் எல்லாம் நாங்க மாத்த வேண்டி வரும். says வந்தா இந்த டென்ஸ் மாத்த தேவையில்லை. I have finishedன்னு சொல்லக்கூடிய ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. நாங்க செட் வந்திருந்தா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல அப்படியோ நாங்க என்ன செய்வோம், நாங்க வச்சிருப்போம். சரி, முதல் பார்ப்போம். மரியா செட்ன்னு சொல்றது என்ன செய்யும் சொன்னா, மரியா செட் அப்படியே நாங்க போடுவோம். இது ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அஃபர்மேட்டிவ் அல்லது நெகட்டிவாக இருந்தால் நாங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அப்ப அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்ங்கிறதால ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அப்ப மரியா செட் ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் த ரிப்போர்ட் டுடே. அப்ப ஐ ஹாவ் ஃபினிஷ்ட்னு சொல்லக்கூடிய எல்லாமே இந்த மரியாவுடைய ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கொள்ளும். அப்ப மரியான்னு சொல்லக்கூடிய ஒரு கேர்ள்ட நேம், ஸோ ஷீ எடுத்துக்கொள்ளலாம். அப்ப மரியான்னு சொல்லக்கூடியது எப்படி வரும், ஷீன்னு சொல்லி இந்த ப்ரோனவுன் மாறும். ஷீன்னு சொல்லக்கூடியது, இந்த ஹேவ்னு சொல்லக்கூடியது நாங்க முதல் கட்டம் இது அப்படியோ இதுக்குரிய இதுகளுக்கு மாத்தினோம்னா ஷீ ஹாஸ். அப்ப ஷீ ஹாஸ் ஃபினிஷ் த ரிப்போர்ட் சொல்லிட்டு டுடேன்னு சொல்லக்கூடியது நாங்க வேறு விதமாக மாத்துவோம். என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப ஷீ ஹாஸ் ஃபினிஷ்ட்னு மாறிட்டு நாங்க என்ன செய்ய போறோம், அடுத்ததாக டென்ஸை மாத்துவோம். அப்ப பார்த்தோம்னு சொன்னா மரியா செட் தட் போட்டாச்சு. ஐன்னு சொல்லக்கூடிய ஷீன்னு சொல்லி மாறிடுச்சு. செட் வந்ததால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல இருந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாறும். சேஸ் வந்திருந்தா இந்த டென்ஸ் மாற்றம் இருக்காது. டுடேன்னு சொல்லக்கூடியது தட் டேன்னு சொல்லி மாத்துவோம். மாத்தினா லாஸ்டாக வரக்கூடியது மரியா செட் தட். அப்ப ஷீ ஹேஸ்ன்னு சொல்லக்கூடியது பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல எப்படி வரும், ஹேட்னு வரும். அப்ப ஷீ ஹேட் ஃபினிஷ் த ரிப்போர்ட் டுடேன்னு சொல்லக்கூடிய தட் டேன்னு மாறினா தட் டே சொல்லி முடியும். ரைட், நாங்க இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக வழங்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், ஸோ ரூல்ஸ் ஃபார் டிஃபரண்ட் சென்டென்ஸ் டைப்ஸ். ரைட், டிஃபரண்ட் சென்டென்ஸ் டைப்ஸ் என்று சொல்லக்கூடியது எங்களுக்கு முதலாவது ஸ்டேட்மெண்ட். நான் சொல்லியிருந்தேன் பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ். she said I live in London. அவன் உங்கள்ட்ட சொல்ற I live in London, நான் லண்டன்ல வசிக்கிறேன், நான் லண்டனில் வசிக்கிறேன் சொன்னா she said. இப்ப ஸ்டேட்மெண்ட் சொன்னா நாங்க என்ன பயன்படுத்துறோம், that பயன்படுத்தி I live in London சொல்லக்கூடியது she lives in London சொல்லி மாறும். முதலாவது இதே டென்ஸுக்குரிய மாதிரி மாத்துங்க. she lives in London சொல்லி மாறிட்டு அது அப்படியே பாஸ்டுக்கு மாறும். அது அப்படியே பாஸ்டுக்கு மாறினா எப்படி வரும், she lived in London சொல்லி வரும். அப்ப இங்க verb
ஒன்ல வாரது இங்க verb 2ல வரும். ஐ லிவ் இன் லண்டன் சொல்லக்கூடியது ஷீக்குரிய பண்பு எல்லாம் எடுக்கும். அப்ப ஷீ லிவ்ஸ் இன் லண்டன். ஷீ லிவ்ஸ் இன் லண்டன் சொல்லக்கூடியது பாஸ்டாக மாறும். ஷீ லிவ்ட் இன் லண்டன் சொல்லி மாறும். அமான் செட் ஐ எம் ஹங்க்ரி. அமான் சொன்னாரு எனக்கு பசிக்குது. அப்ப அமான் செட் ஐ ஆம் ஹங்க்ரி. ஐ ஆம் ஹங்க்ரின்னு சொல்லக்கூடிய அமான் ஒரு மேல், அவர் ஒரு ஆண், ஒரு ஆம்பளை பிள்ளை. அப்ப அவருக்கு நாங்க செய்வோம் ஹீ பயன்படுத்தும். அப்ப ஹீ பயன்படுத்தினா ஆம்னு சொல்லக்கூடியது வருமா? இல்ல, நாங்க இஸ் பயன்படுத்துவோம். அப்ப ஹீ இஸ் ஹங்க்ரி. ஐ ஆம் நாட் ஐ ஆம் ஹங்க்ரி, ஹீ இஸ் ஹங்க்ரின்னு வரும். அப்ப ஹீ இஸ் ஹங்க்ரின்னு சொல்லக்கூடியது பாஸ்டாக மாறும். ஹீ வாஸ் ஹங்க்ரி. அமான் செட் தட் ஹீ வாஸ் ஹங்க்ரி. இது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்குரியது. இது ஸ்டேட்மெண்ட்டுக்குரியது. ரெண்டாவது எஸ் ஓ நோ கொஸ்டின்ஸ். ஸோ எஸ் ஓ நோ கொஸ்டின்ஸ் நாங்க பார்த்துருந்தோம். எஸ் ஓ நோ கொஸ்டின் சொல்லக்கூடியது நாங்க ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்கக்குள்ள எஸ் அல்லது நோ சொல்லி ஆன்சர் வருமா இருந்தாலும் அதெல்லாம் எஸ் ஓ நோ கொஸ்டின்ஸ். உதாரணமா நாங்க டென்ஸ்ல பார்த்த எல்லா கொஸ்டின் வடிவம், அது நெகட்டிவ் கொஸ்டின் வடிவம், அதே மாதிரி மாடல் வெர்ப்ஸுக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னவா வரும்? எஸ் ஓ நோ கொஸ்டின்ஸ் ஆக வரும். இதுக்கு நாங்க என்ன பயன்படுத்துவோம்? நாங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு தட் பயன்படுத்தினோம். இதுக்கு நாங்க இஃப் அல்லது வெதர் பயன்படுத்துவோம். இஃப் அல்லது வெதர் நாங்க பயன்படுத்தினோம்னு சொன்னா he asked. he asked, அவர் கேட்டாரு. he asked. asked சொல்லக்கூடியது ask உடைய இரண்டாவது வடிவம் asked. asked do you like coffee. அப்ப do you like coffee ன்னு சொல்றது சிம்பிள் பிரசன்ட்க்குரிய கொஸ்டின். do you like coffee. அப்ப do you like coffee ன்னு சொல்றது எப்படி மாறும்? he asked. he asked. இங்க நாங்க என்ன செய்வோம் பார்த்தா do you என்கிட்ட தானே கேள்வி கேட்டாரு. do you like coffee, உனக்கு காஃபி விருப்பமான்னு கேட்டாருச்சுன்னா உனக்குன்னு சொல்றது நாங்க எனக்குன்னு மாத்துவோம். அங்க என்ன செஞ்சோம்? ஸ்டேட்மெண்ட்ல நாங்க இந்த சப்ஜெக்டுக்குரிய பண்புகளுக்கு மாத்தினோம். ஆனா எஸ் ஓ நோ கொஸ்டின்ஸ்க்கு யாருகிட்ட கேட்டாரோ அவர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப டூ யூ லைக் காஃபி, டூ யூ லைக் காஃபின்னு சொல்லி கேட்டா யூன்னு சொல்லக்கூடிய யாரை பார்த்து கேட்காரு? நம்மளை பார்த்து கேட்டாரு. அப்ப நாம தான் இன்னொரு ஆள்கிட்ட சொல்றோம். அப்ப ஹி ஆஸ்க் டூ யூ லைக் காஃபி, அவரு உனக்கு காஃபி பிடிக்குமான்னு சொல்லி கேட்டாரு. அவரு உனக்கு காஃபி பிடிக்குமான்னு சொல்லி கேட்டாரு சொல்லி நாங்க வேற ஒரு ஆள்கிட்ட தானே சொல்ல போறோம். அப்ப அதை நாங்க மாத்தக்குள்ள எனக்கிட்ட கேட்ட கேள்வியை நான் இன்னொரு ஆள்கிட்ட சொல்றேன். ஹி ஆஸ்ட், அவர் எனக்கிட்ட கேட்ட கேள்வியை, அவர் எனக்கு என்னிடத்துல கேட்ட கேள்வியை நான் இன்னொரு ஆள்கிட்ட சொல்றேன். அவர் இதைத்தான் கேட்டாரு சொல்லி சொல்றேன். சோ அதைத்தான் நாங்க என்ன செய்யறோம்? இன்டிரெக்ட் சொல்றோம். அப்ப அவர் எனக்கிட்ட கேட்டாரு என்று சொல்றதால நாங்க மீய போடுவோம். இதுவே எங்கள் நிறைய பேர் என்று சொன்னா அஸ் நாங்க பயன்படுத்துவோம். விளைஞ்சா he asked me, இங்க வந்துட்டு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக நாங்க மீயை பயன்படுத்துறோம். நிறைய பேர் சொன்னா அஸ் பயன்படுத்தும். அவன் he asked me if I like coffee. அப்ப பாருங்க you like coffeeன்னு சொல்லக்கூடியது I like coffeeன்னு மாறும். ஏன் do you like coffeeன்னு சொன்னா இதுக்குரிய affirmative வடிவம் you like coffee, you don't like coffee, do you like coffee, don't you like coffee. இது நாலு வடிவம். affirmative நெகட்டிவ் கொஸ்டின் சொல்லி மூணு வடிவமா பாத்தீங்கன்னு சொன்னா you like coffee, you like coffee, you do not like coffee, do you like coffee. அப்ப do you like coffee ன்னு சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின் வடிவம் affirmative வடிவமாக மாறும். அப்ப affirmative வடிவத்துக்கு மாறினா you like coffeeன்னு வரும். you like coffeeன்னு சொல்லக்கூடியது இங்க நான் தானே பயன்படுத்திருக்கேன். அப்ப எனக்கிட்ட கேட்டாருன்னு சொல்றதால ஐக்குரிய வடிவமாக மாறும். ஐக்குரிய வடிவமா மாத்தினா ஐ லைக் காஃபின்னு சொல்லி நாங்க பயன்படுத்துவோம். அது மாதிரி நிஷா ஆஸ்க்ட். நிஷா ஆஸ்க்ட் are you a teacher. நிஷா ஆஸ்க்ட் are you a teacher, நீங்க ஒரு டீச்சரா சொல்லி கேட்டாரு. ரைட். இப்ப இங்க வந்துட்டு நீங்க நான் மேல சொன்ன மாதிரி மீ பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமலும் நீங்க போடலாம். அப்ப நிஷா ஆஸ்க்ட் are you a teacher, நீங்க ஒரு டீச்சரா. அப்ப முதலாவது கொட்டேஷன்ல மாத்திட்டு are you a teacher, என்கிட்ட கேட்டாருன்னு சொன்னா I am a teacher. என்கிட்ட கேட்டாருன்னு சொன்னா I am a teacher.
Yes, instead of using if, we can use whether. Whether, if, whatever you can use, right? Are you a teacher ன்னு சொல்லக்கூடியது என்னிடத்துல கேட்டாருன்னு சொன்னா அதுகளுடைய அஃபர்மேட்டிவ் வடிவம் யூ ஆர் அ டீச்சர். அது வந்துட்டு ஐ எம் எ டீச்சர்னு மாறும். அப்ப ஐ எம் எ டீச்சர்னு சொல்லக்கூடியது பாஸ்டுக்கு மாறினா ஐ வாஸ் எ டீச்சர், ரைட்? இப்போ நிஷா ஆஸ்ட் ஆர் யூ அ டீச்சர், ஆர் யூ அ டீச்சர். நாங்க இன்டெரக்ட்ல கொடுக்கக்குள்ள எப்பவுமே கொஸ்டின் வடிவத்துல கொடுக்க மாட்டோம், அதை நாங்க எஃபர்மேட்டிவ் வடிவமாக மாத்தணும். ஸோ ஆர் யூ அ டீச்சர் என்கிட்ட கேட்டான்னு சொன்னா ஆர் யூ அ டீச்சர், ஐ ஆம் எ டீச்சர். என்ன ஐ ஆம் எ டீச்சர்னு சொன்னா நிஷா ஆஸ்ட் வெதர் ஐ வாஸ் அ டீச்சர், அதாவது இஃப் ஐ வாஸ் அ டீச்சர், ரைட்? இது வந்துட்டு எஸ் சொன்னோ கொஸ்டின்ஸுக்குரியது, ரைட்? நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா WH கொஸ்டினுக்குரியது. அப்ப WH கொஸ்டின் சொன்னா நாங்க என்ன செய்யறோம்? வாட், வென், வேர், விச், ஹூ, ஹவுன்னு சொல்லி நாங்க பாக்குறது WH கொஸ்டின். அப்ப WH கொஸ்டின் சொன்னா நாங்க என்ன செய்வோம்? அந்த தட், இஃப், வெதர் எதுவுமே நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு பதிலாக நாங்க அந்த கேள்வியில என்ன WH கொஸ்டின் இருக்கோ அதே வேர்டை தான் பயன்படுத்த போறோம். உதாரணமா she asked, she asked, நீ போடலாம், போடாமலும் விடலாம், இட்ஸ் ஓகே. where do you live, where do you live. where do you live ன்னு கேட்டா நீங்க எங்க வசிக்கிறீங்க. அப்ப where do you live ன்னு கூடியது எப்படி வரும் சொன்னா where do you live ன்னு சொல்லக்கூடியது இந்த அவ்வளவுமே என்ன செய்ய போகுது? அஃபர்மேட்டிவாக மாறப்போகுது. அப்ப do you live, you live ன்னு வரும். அப்ப you live ன்னு சொல்லக்கூடியது என்கிட்ட கேள்வி கேட்டாருங்கிறதால ஐ லிவ்னு மாறும். அப்ப ஐ லிவ்னு சொல்லக்கூடியது பாஸ்டுக்கு மாறினா ஐ லிவ்ட். அப்ப she asked me where I lived. திரும்ப ஒரு தரம் சொல்றேன். she asked அப்படியே வரும். she asked where do you live, என்கிட்ட கேள்வி கேட்டாருன்னு சொன்னா மீயை நான் பயன்படுத்திட்டு என்ன WH கொஸ்டின் கேட்காங்களோ அதைத்தான் நாங்க தட்டுக்கு பதிலா பயன்படுத்தும். வேயா போட்டுட்டு இந்த டூ யூ லிவ் சொல்லக்கூடியத நாங்க எஃபர்மேட்டிவாக மாத்துவோம். அப்ப டூ யூ லிவ் கொஸ்டினாக இருந்தால் அதுக்குரிய எஃபர்மேட்டிவ் வடிவம் யூ லிவ், யூ லிவ், யூ டூ நாட் லிவ், டூ யூ லிவ், டோன்ட் யூ லிவ். இது வந்து அந்த 4 வடிவமும். இதுல வந்துட்டு எஃபர்மேட்டிவ் வடிவம் என்ன? யூ லிவ். யூ லிவ்னு சொல்லக்கூடியது என்னிடத்துல கேள்வி கேட்காருங்கிறதால ஐ லிவ்னு மாறும். யூ லிவ்னு சொல்றது ஐ லிவ்னு மாறும். இது சிம்பிள் பிரசன்ட்டுக்குரிய கேள்விங்கிறதால நாங்க அதை பாஸ்டுக்கு மாத்துவோம். மாத்தினா ஐ லிவ்ங்கிறது ஐ லிவ்டுன்னு மாறும், ஐ லிவ்னு மாறும். சரியா? இது சிம்பிள் பிரசன்ட்டுக்கு. அதுவே வாட் இஸ் யுவர் நேம், வாட் ஆர் யூ டூயிங் இப்படி சொல்லி கேட்காங்கன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? அது வேற மாதிரி சொல்லு. பாருங்க, சஹீர் ஆஸ்ட், சஹீர் ஆஸ்ட், ஆஸ்ட் அப்படியே நாங்க பயன்படுத்திட்டு வாட் இஸ் யுவர் நேம், அவ யுவர் உங்களுக்கு இருக்காரு, அதனால மீய பயன்படுத்துவோம். சஹீர் ஆஸ்ட் மீ வாட், வட்ன்னு சொல்லி பயன்படுத்தி WH கொஸ்டின் வேர்ட் அப்படியே பயன்படுத்தும். வட்ன்னு வந்துட்டு இஸ் யுவர் நேம், இந்த இஸ் யுவர் நேம்னு சொல்லக்கூடியது நாங்க அப்படியே வச்சுட்டு பாருங்க. இஸ் யுவர் நேம்னு சொல்லக்கூடியது எப்படி மாறும்னு சொன்னா யுவர் நேம் இஸ் மை நேம்னு மாறும், இஸ் மை நேம்னு மாறும். அப்ப இஸ் மை நேம் எனக்கிட்டானே கேள்வி கேட்காரு, அதனால மை நேம்னு வரும். இங்க பி வேர்ப் பயன்படுத்தினா இஸ், வாஸ், இஸ், வாஸ், இதெல்லாம் வந்துட்டு பி வேர்ப் தானே. இந்த பி வேர்ப்ஸ் பயன்படுத்தினா பி வேர்ப்ஸ் நாங்க லாஸ்டா கொண்டு பயன்படுத்தும். பி வேர்ப்ஸ் ஆக லாஸ்ட்ல போட்டோம்னு சொன்னா அது வாஸ் வரும். இஸ்ன்னு சொல்லக்கூடியது வாஸ்ன்னு வரும், ஆன்னு சொல்லக்கூடியது வேர்ண்டு வரும். அது மாதிரி நாங்க நிறைய பி வேர்ப்ஸ் பயன்படுத்தினோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்துவோம். சரியா? அப்ப வாட் இஸ் யுவர் நேம்னு சொன்னா வாட் இஸ், வாட் மை நேம் வாஸ், மை நேம் இஸ் மை நேம்னு சொல்லக்கூடியது மை நேம் நாங்க பயன்படுத்தி இஸ்
Right. So, Valencha, so did you get the idea? Right. So அது வந்துட்டு நாங்க WH கொஸ்டின். அடுத்த விஷயம் இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ்னு சொன்னா நாங்க ஒரு ஆள்கிட்ட சொல்ற ஏவல்னு சொல்லுவோம். ஒரு ஆளை செய்ய சொல்லி சொல்றேன். இல்லாட்டி அவர் நம்மளை செய்ய சொல்லி சொல்ற விஷயத்த நாங்க என்னன்னு சொல்லுவோம்? இம்பரேட்டிவ், கமாண்ட்ஸ், ரிக்வெஸ்ட், அதாவது அட்வைஸ். எங்கள்ட்ட ஒரு ஆள் அட்வைஸ் பண்றது, அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? இம்பரேட்டிவ்னு சொல்லுவோம். அப்படி ஒரு ஆள் நாங்கள்ட்ட சொல்ற விஷயத்தை நாங்க எப்படி மாத்துறேன்னு பார்த்தோம்னு சொன்னா, உதாரணமா மதர் செட், மதர் செட், மதர் செட்ன்னு சொல்றது, மதர் செட் அம்மா சொல்றாங்க குக் த ரைஸ். அப்ப நான் என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் சொல்ல போறேன்னு சொன்னா, குக் த ரைஸ், சோறாக்கு, சோறு சமை சொல்றாங்க. மதர் டோல்ட் மீ. இங்க நாங்க என்ன செய்வோம்? கமாண்ட் சொன்னா இங்க வந்துட்டு எந்த வித டென்ஷனும் இருக்க மாட்டா. ஆனா ஏதாச்சும் ஒரு செய்ய சொல்ற விஷயம் இருக்கும், ஏவல் ஒன்று இருக்கும், நம்மளை பார்த்து சொல்ற விஷயம் ஒன்று இருக்கும். அப்ப குக் த ரைஸ், சோறாக்கு சொன்னா அதை நாங்க என்ன செய்வோம்? அப்படியோ நாங்க டூ என்று சொல்லக்கூடிய இன்ஃபினிட்டிவை போட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு வேர்பை போட்டு என்ன செய்வோம்? அந்த விஷயத்த சொல்லும். அப்ப மீ டு குக் த ரைஸ். அப்ப குக் த ரைஸ் சோறாக்க சொன்னாங்க. அது மாதிரி ஹீ செட் டூ நாட் ஸ்மோக். அப்ப டோன்ட் ஸ்மோக்னு சொல்லி சொன்னாருன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? சம்டைம் அது நாங்க செட்னு பயன்படுத்தலாம், டோல்டுன்னு பயன்படுத்தலாம். டோல்டு சொல்லக்கூடியது டெல்லுடைய பாஸ்ட். அப்ப he told me